ஒத்த கோலக்காரியே நல்லா போடுவாங்க. ஏன்னா லைனா வச்சாங்க பாரு. என்னடா இது? என்ன வைக்கிறா? மொக்கு. மொக்கு. அரிசிமா கோலம் பாருங்க பாரு. பசிக்குது கோயம்புல தோசை என்னடா கோலம் அது? அவசர கோலம் அள்ளி தெளிக்குது. இந்த கோலத்தை எங்கடா போய் கத்துக்கினாங்க? தஞ்சாவூர் போய் கெஞ்சி கூத்தாடி கஞ்சிக்கு வெயிலாத கத்தாங்க. அப்பேற்பட்ட கோலம் எங்க போய் கத்துன்னு வந்தா? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல போய் இந்த கோலம் அவசர கோலம் பொங்கலுக்கு கோலம் போட்டு வச்சுக்கிறாங்க. உன்னதான் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரேசிரியா இங்க சூப்பரா வாங்கிட்டு வருவேன். என்னன்னா அலங்கோலத்தை போடுறானா? அலங்கோலத்தை போடுறேன். எனக்கு தெரிஞ்சது போட்டேன். அடுத்தது என்னன்னு கேளுமா? கோலம் போட்டேன். கோலம் அழகா போட்டுக்கிறான். ஆனா ஏடா கோலம் போட்டுக்கிறான் எங்கடா சுத்தி எதுனா பண்ணிக்கிறா? கம்பி விடணும்பா. கம்பி விடுற பாரு. விடுற பாரு கம்பி. எவ்வளவு தெரியுமா? உள்ள பாக்குறேன். கம்பி விட்டா விட்டா பொம்னாட்டி தானே அருவுக்கு தான் இல்லையா? நான் தான் கம்பி விடுறேனே. குறை குறை வந்தா பூந்துச்சுனா மயிரியா புடுங்குவேன். என்னடா பொண்ணுங்க அது பூந்தா நேரு போய் காசு இல்ல இல்ல அது உள்ள போய் ஒட்டி நான் என்ன பண்றேன்? அது உள்ள போனா கூட பரவாயில்ல இச்சுக்கலாம். ஒட்டினா என்ன பண்ணியா? கண்டிப்பா அம்மா கரமாதி மீண்டும் வேற என்னமா செய்ய வேண்டும்? பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். அப்படியா? கேட்சடா என்னமா? பிள்ளையார் பிடிச்சு வைக்கறாடா. கூலார் எடுத்துறமா. பிள்ளையார்டா. பாத்தியே கண்ணு பிடிக்கிற பாத்திரேங்கடா. அப்படி பிள்ளையார் பிடித்து வைத்துட்டு அந்த பிள்ளையாருக்கு என்னென்ன வைக்க வேண்டும் தெரியுமா? இங்க அருகு தும்பை பைனாய் அருகம்புல்லு எருக்கம்பு அழகான கனி வகைகள் எல்லாம் வைக்க வேண்டும். அப்படி வைத்து விட்டு என்ன வைக்கணும் தெரியுமா? அந்த பிள்ளையாருக்கு தின்பண்டங்கள் வைக்கிறோம். தின்பண்டம் என்னென்ன வைக்கணும் தெரியுமா? இங்க பச்சரிசி தேங்காய் பைத்தியம் பிள்ளையாருக்கு பச்சரிசி தேங்காய் அவள் பொருட்களை எல்லாம் வச்சு தீபாராதனை கொடுக்க வேண்டும். தீபாராதனை கொடுதா பத்திரபாதி எப்படி வச்சுக்க வருமா? சொல்றியா? எவ்வளோ வைக்கிட்டு? ஏய் சந்துரு சில்லற இல்லைம்மா. நோட்டு தாங்க. நோட்டு தாங்க. எவ்வளோ? 10 ரூபா.
வா ஐந்து வெஸ்டர் வா யா அப்பா நான் எனக்கு ஒண்ணு வாடா ஓயா கல்பரேத்ரா ஏய் நெல்லுக்கு கல்பரேத்ரா அவங்க எல்லாம் கடவுள் ஏறலாம் அந்த மண்ணா சொல்லிச்சு பாத்தியா நல்லா உங்க மாமனார் நினைச்சுக்கோ உயிரோட இருக்கிறாங்களா செத்து போனா தான் நினைக்குமா எனக்கு தெரியும் முன்ன பின்ன செத்தா தான் சுருக்க கற்பூர தீபம் ஏற்றி நான் சிந்தையிலே தியானம் செய்து கொண்டு தீர்மானம் நான் எந்த குல தேவதையே
அப்படி இருந்தாலும் உன்னுடைய பெயர் பெருந்துருவா உண்டா இல்லையா? எப்படிமா? ஆமாமா, உண்மைதானம்மா. அப்படி இருந்த போதிலும் உன்னுடைய கணவன் பெயர் சொல்லட்டுமா? தாயே, இங்க உன் கணவன் துரியோதனன். சந்திரகுல பரம்பரையில் வந்துவிட்ட 10,000 சிங்கபலம் படித்த தனரேக உற்ற வெண்கல சரீரம் பெற்ற அவனி 56 தேசத்திற்கும் பேரரசனுடைய கணவன் துரியோதனன் உண்டா இல்லையா? ஆமாம்மா, உண்மைதானம்மா. அப்படி பேரரசராக இருந்த போதிலும் உங்க பங்கு பங்காளியாக 5 ராஜாக்களுக்கு என்னென்ன வந்து செய்தி சொல்லட்டுமா? என்னமா வந்து செஞ்சோம்? இங்கே அவர் நச்சுமுள்ள நட்டு விஷமுள்ள நட்டு சாகடிக்க பாத்தீங்களா? உண்டா இல்லையா? அந்த விஷமுள்ள நாட்டை சொன்னது உங்களுக்கு தான் சொன்னோம். ஆமா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா எப்பதான் தெரிஞ்சு ஒரு ஆள் பிடி இருக்குமா? எதனா ஆசைப்பட்டு குத்துட்டு இருப்பான். அப்படி அதிலிருந்து தப்பித்து விட்டார்கள். அதோடு விட்டீங்களா? மீண்டும் என்ன பண்ணி தெரியுமா? அந்த 5 ராஜாக்களும் அவர் குடிக்கு
குளத்துல நடு குளத்துல கூடு வச்சு நட்டு வச்சு சாவடிக்கு பாத்தீங்கன்னா உண்டா இல்லையா? ஏண்டா முத்துண்ணே என்ன வச்சுக்கினேக்கிற நீ இதெல்லாம் வேலைக்குமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படிடா தெரியுது? அம்மா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுங்க அந்த குலதெய்வம் வந்து சொல்லுது. பாத்தியா ஏண்டா அந்த அம்மா குலதெய்வம் வந்து சொல்லுதான் அதான் குழந்தை வந்து வானம் போட்டு வரக்கிற மாதிரி சொல்றாங்க. வர பேச்சு அரை பேச்சுமா ஏ மத்த பேச்ச மயில் பேச்சு. ஏய் ஜாகா நமக்கு இது நமக்கு தேவை வர பேச்சு அரை பேச்சுன்னு சொல்லுவாங்க மத்தவங்க பேச்சு மயில் பேச்சுன்னு தந்தம்மா ஏய் இங்க வாடா ஒழுங்கா கேட்டு பாருங்க. அங்க எதனா வந்து போட்டு எதனா தெரியுதா பாருங்க. எனக்கு ஒரே ஒண்ணு கூட தெரிய மாட்டேங்குது எத்தனையே பாருடா. அவ குழந்தை வந்து பாத்து சொல்லிட்டு போகுது. ஏம்மா, நான் கீ- அது எதனா தெரியுதா பாருங்க. எனக்கு தெரியல நான் கீ குஞ்சிக்கிறேன் நீ எனக்கு மேல ஏறி பாரு சொல்றேன் பாருங்க. இப்ப நின்னுடைய பாருங்க. தெரியலமா ஒண்ணுமே தெரியல ஏ தம்பியே எங்க கண்ணு ஞான கண்ணு, மத்தது அம்மா கண்ணு உன கண்ணு, தம்பி உன் கண்ணு கோண கண்ணு. பாத்தியா அந்த அம்மாவுக்கு ஞான கண்ணா ஊன கண்ணா என் கோண கண்ணா அம்மா பிரமாது பிறகு இன்னும் என்ன மாதிரி செய்றோம்? மீண்டும் 5 ராஜாக்களை அழிக்க வேண்டும் என்று 5 ராஜாக்களும் அவர் முன்னிக்கின்ற தாராமாதி. ஆமாம்மா உண்மைதானம்மா. அப்படி விஷங்கலந்த சமாச்சாரத்தை 5 ராஜாக்கள் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார். யாருமா அது? அந்த ஊமசேனை. அப்படியா? ஆமா, கண்டுபிடித்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னமா இந்த விஷங்கலந்த சாதம் அத்தனை நால்வருக்கு ஆகாது என்று அவர் ஒண்டிய வாடி 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 விட்டார். அப்படியா? அப்படி வாடி வந்த போது பீமை என்னம்மா செய்வார்? அந்த வாடி உண்ட போது அப்படி விஷம் கலந்த சாதத்தை வாய் உள்ள வீமசேனனுக்கு தலைக்கு விஷமேறி இந்த மண்ணில் மலை போல சாய்ந்து விட்டார். அப்படியா? ஆமா. என்ன வச்சு? அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை அந்த சின்ன ஒரு பீமை ஒத்தனையே வாரி 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 சாப்பிட்டு மழை போல சாய்ந்துட்டானாண்டா. எப்படியா ஏண்டா கீழே விழுந்து விட்டானா? முத எதிரி யாரு? அவன் தான்டா முதல்ல. போயிட்டா அவன் ஒருத்தன் செத்தாவே அந்த 4 பேர் செத்துக்கு சமம். சத்தத்துக்கு சரி, அம்மா, அப்போது அந்த 4 என்னமா இந்த செய்தார்கள்? சமாச்சாரத்தை கேள்விப்பட்டு 4 எப்படி வந்தாங்க தெரியுமா? அங்கே அப்போது அச்சுதன் கோவிந்தன் வைகுந்தன் முகந்தன் என்று சொல்லக்கூடிய கோபால கண்ணன் நினைச்சு துதிச்சாங்க வந்து. அப்படியா? ஆமா, துதிக்கும் அப்படி துதிக்கும் போது மாயவன் என்னமா செய்தான்? அங்க துதிக்கும் போது மாயவன் அவதாரம் எடுத்து வந்து மண்ணில் விழுந்து கிடந்த வீமசேன மேல சில மந்திரங்களை ஜபிச்சார். ஒண்ணு
தவிச்சாரு. அந்த மந்திரம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா அந்த ஆயம் செய்த மந்திரம் என்னமா செய்யுது? மண்ணில் வீழ்ந்து கிடந்த பீமசேன மீண்டும் கதை கொண்டு ஆக்கிரமித்து எழுந்து விட்டார். இதை கண்ட துரியோதன மகாராஜா என்ன ஆனாரு? கதிகளையும் போயிட்டார். சில மந்திரங்களை ஜபிச்ச உடனே அந்த பீமசேன மயங்கி இருந்தாரு. எதை கொண்டு ஏந்தா இருப்பாரு. அப்படியே துரியோதன மகாராஜா கெட்டி மட்டும் தடிக்கிறா போட்டாங்க. முதல்ல யாருக்கு வச்சிருக்கணும் தெரியுமா? எங்க சித்தப்பனுக்கு வச்சிருக்கணும். உங்க சித்தப்பன் தான் உங்களுக்கு புதுசாக ஆக போறவங்க. நாளைக்கு சரி, அப்பொழுது என் கணவர் என்னமா செய்தார்? நடுநடுங்கி போயிட்டாரு. அதனால அதோடு விடக்கூடாது என்று உன்னுடைய கணவனுடைய அம்மா விடக்கூடிய அந்த சக்கிலி மாமி இருக்காரு பாரு. எங்க ஜெகனி சித்தப்பாடா, எங்க குலதெய்வமே எங்க ஜெகனி சித்தப்பாடா. குடும்ப குத்து விளக்கு எங்க ஜெகனி சித்தப்பாடா. அவர்தான் உங்களை வாய வைக்கிறது. எங்களை வாய வைக்கிறது. அவருடைய ஆலோசனை கேட்டு ஐவர் ராஜாக்களும் படுத்து வரக்கூடிய பாம்பு விட்டீங்களா உண்டா இல்லையா? ஏண்டா எப்படா தெரியுது உனக்கு? ஏண்டா பாம்பை எடுத்துமே விட சொல்றது உங்களுக்கு தான் சொன்னோம். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிதுன்னா திருடனுக்கு வந்த பையா நான் போய் சொன்னா பாம்பு எமர்ஜென்சி கொடுத்தா பாம்பு வாங்கி. ஏண்டா இத மொத்தமா கத்தியா வாங்கி கொடுத்த 10 ரூபாய் நோட்டு 10,000 கொடுத்தா ஆயிடுச்சு. நேரா பாம்பாட்டி கையில எடுத்து போனேன். சரி 10,000 ரூபாய்க்கு ஒண்ணு வாட்டப்படாதுன்னா சரி என்ன பண்ண நானும் குருவும் போன ஒயின் ஷாப்புக்கு 10,000த்துல 101 ரூபாய் வந்து ஜேப்ல வச்சுக்கினேன். மிச்சிங்க ஜமா வாய் 10,000த்துல 9,999 ரூபாய். அட 9 எடுத்து காலி பண்ணிட்டு இந்த 101 ரூபாய் வச்சுட்டேன். இந்த 101 ரூபாய் எடுத்து போய் நானும் அவனும் ஒரு பாம்பாட்டிகளை குத்து 9 ஒரு நல்ல பாம்பு, ஒரு கட்டுவிரி, ஒரு கருநாகம், அதோட வேஷம் ஜாஸ்தி, ஒரு புளியாம்பு நாகம், அதோட வேஷம் ஜாஸ்தி. அப்படியா? காரியாங்குட்டி பாம்பு எடுத்து வந்து விடுறான்னா காரியாங்குட்டி ஏன் காரியாங்குட்டி போட்டு ஒரு காரணம் இது. ஒரு காரியாங்குட்டி செத்துச்சுன்னா வச்சு 9 காரியாங்குட்டி வரும். அப்படியே பொதுன்னு கூறு வந்து விட்டுக்கிற பாயில. அப்படியா? அப்படி அந்த பாம்புகளை விட்டு என்னாச்சு? பாம்பு விட்டு அது என்னாச்சு? அந்த பாய்கை விட்ட பாம்புல என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னமா பீமசேன ஒரு கழிச்சு இருக்கும் போது படுத்து இருக்கும்போது பாய்கை விட்டு வந்துட்டான் காவலாளி. நடு ஜாமத்துல தோல் திணற வெடித்து அப்படி மல்லாந்து பார்த்து திமிரு விட்டா இருப்பாரு. பாய்கை அந்த பாம்புற கட்டி பாவி ஏண்டா பாய்கை விட்ட பாம்பு போறான் கஞ்சி கஞ்சா போட்டாங்க. அதோடு விட்டீங்களா? ஐவர் ராஜாக்களை மீண்டும் அடித்தே தீர வேண்டும். என்ன பண்ண நீங்க தந்திரமுடன் ரத்னாபுரத்துக்கு வரவழைத்து விளையாட்டு என்று போய் சொல்லி அம்மா ஜகனி விட்டு என்ன பண்ணி தெரியுமா? விளையாட்டு என்று போய் சொல்லி தூது பகடையாடி நாடு நகர உப்புச்சட்டி வரவோடு அத்தனையும் பறித்துக் கொண்டு பஞ்ச பாண்டவராகி ஐவர் ராஜாக்களை அடிமையாக்கி விட்டீங்களா? உண்டா இல்லையா? அதோடு விட்டீங்களா? ஐவர் ராஜாக்களுக்கு தேவையை விளங்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலி ஒரு பெண் என்று பாராம படையத்தில் வைத்து தோற்க செய்து உன்னுடைய
மைசூர் துச்சாதனை பிடியை விடுத்து கூந்தலை பற்றி இழுத்து வந்து அவர் அவமானப்படுத்துறீங்களே உண்டா இல்லையா? இதனால் கோபமற்ற பாஞ்சாலி உன்னுடைய கணவனுடைய முகம் பார்த்து அநேக சபதங்களிட அதனால் கோபமற்ற உன்னுடைய கணவன் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் காலம் கழிக்க வேண்டும் என்று கட்டளையிட அந்த கட்டளை சிறமேற்பட்டு குறிப்பா தருமம் மட்டும் காணாம போகும்போது என்ன சொல்லிட்டு தருமமே சரியாது அந்த பூமாரி என்ன பண்ணி இது கம்பெனி மேல மகாராஜா மாலை போடுற மாலை சம்படி புள்ளைக்கு போடுறா மாலை போடுறா முதல்ல வாங்கு வாங்கு போடு கட்டி சொல்றோம் அங்க மோட்டார் பல்லங்குது பல்லத்துக்கு கட்டிடுறாங்க. நமக்கு பைக்கு சொல்றேன் நமக்கு பைக்கு சொல்றேன் அம்மாவை பார்த்ததுன்னா அடிக்கிறான் பையன் பையன் அடிக்கிறான் கூடி வந்தாங்க கையாளி வாய மூடி பதில் சொல்றோம் மகாராஜா நாயா நீ பாட்டு மகாராஜா போய் குசு குசுன்னு பேசுகிறோம் பூஜாரி வச்சுக்கிறாரு எங்க ஊர்ல வந்திருக்கக்கூடிய பேரரசன் யார் என்ற விளக்கம் உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாதுடா. மகாராஜன் சொன்னா தான் தெரியும். அது ஜட்டி போடாத வந்துக்குறதுனால தான் மகாராஜா அவன் என்ன சொன்னா பாத்தியா? ஒரே நாய் கூட வரல மகாராஜா வந்து 2 நாய் சண்டை போட்டுறான். ஏய் யாருன்னா உள்ள வர்றதுக்கு பாப்பாங்க மூணு நாய் நிக்கிறீங்களா? என்ன கூட சேர்றீங்களா? நீ சேர்த்து நாளாவது நல்லா சீட்டமா பண்ணலாம். போன் நம்பர் கொடுத்துருப்பாரு கொடுக்க வேண்டிய கேமரா என்ன அனுசரிச்சு பண்ணா உனக்கு எல்லாம் கிடைக்கும். வேணி நின்று எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் கிடைக்கும். யார் ஒண்ணு கேட்டான்?
தக்கவரை மிக்க செய்ய திக்கு திசை உள்ளவர்கள் தேச மன்னவர்களை போற்று திரை கப்பப்பணம் கொண்டுமே ராஜாதி ராஜர்கள் தேடி சபை கொண்டார்கள். பக்கமாகவே பட்டாக்கத்தி ஈட்டி பாவலர்கள் தாங்கி நிற்க பாங்கான தாள மேளங்கள் தட்டி பம்பை முரசு முழங்க தக்கவழி தம்பிமார்கள் ஈட்டி தோமரம் தாங்கி இருவாரம் நிற்க சமரமுடன் மகிட வர்த்தனம் பட்ட வர்த்தனம் சகல ஆட்சியாளர்கள் கற்களஞ்சியம் கொண்டிலே கண்ணியர்கள் பாடி வர கைரங்குகளிலே கட்டியம் கூடி வருக கத்திரொளி போற்ற நிலை பெற்ற இந்த மகுடத்தை என் சிறந்து தாங்கி ஆட்சி உரியக்கூடியவன் தொடர்ந்து ஒரு 100 ராத்திரி காரணம் வரணும் இனிமேட்டு தான் மாறும் ஏய் ஆவணி மாசம் 56 டேட் எங்கடாக்குது செல்போன்ல வீடியோ கேமரா ரேடியோ வீடியோ கேமரா 2 பேரும் தலைபாவன் கட்டிங்க நல்ல அருமையான தலைபாவன் நான் என்ன ஒரு ஆண்டு சாமான்ல ஆட்ட ஆட்டி எடுத்துட்டு வாங்கி போறேன் சொந்தமா பாவாடை ஜாக்கெட்லாம் எடுத்தாந்து ஆட்ட ராஜாவுக்கு எப்படி தெரியுமா அது அவங்கவுங்களுக்கு ஒரு அம்சம் யாரா இருக்கா அந்த அம்சம் தான். நான் எனக்கு கூட இந்த மாதிரி உட்காரேன். அவனை கூப்பிடுறியா புள்ள கூப்பிடுறான் அவரு ஆடம் சத்தியமா சொல்றேன் 3 ஆட்சி அந்த காரமாத போன நீ போய் பாத்துட்டு ஓல பள்ளியா என்ன அங்க பேச்சு கிடக்குறீங்க பத்தியா நோட் தம்பிக்கு வேற எதுவும் இல்லையா அந்த டைம் என்ன பண்ண போற அம்மா பட்டுக்கணா அந்த தம்பி உட்காந்து நம்ம தலைமை கட்டிக்கிட்டு அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான் முன்னூறு மகள் தானே மாரணம் தேரணிவாத காவலன் சொல்ல காரணம் உள்ள சேனை அத்தனையும் கவிழ்ந்து குடை பிடிக்க காதலாய் தம்பிமார்கள் 99 பேர்களும் படை சொல்ல காதல் லவ் பண்ண ஜவ்வு அதான காதல் எனக்கு தெரிஞ்சுதான் காதல் ஏன்னா ஆமை பொண்ணு பண்ணிருக்கான் அது இல்ல அந்த மாதிரி பயிற்சி தான் நான் பார்த்தல
இன்னைக்கு ஆனா நம்மள பயப்பாடா பானா நாட்டு முடிவே நினைப்பா ராஜார் படிக்க நினைச்சுவாங்க. ஏய் அப்படி காதலாய் 99 தம்பிமார்கள் படை சொல்ல அப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே நாட்டை ஆட்சி புரிகிறேன் தெரியுமா? ஒட்டியம் பரசம் கலிங்கம் கந்தாரம் கௌபாகியம் முட்டனம் வல்லம் கோசலம் கேயம் கேரளம் மச்சம் மரணம் மரணம் சோழம் சோழகம் பப்பரம் கோவிடம் கங்கணம் நிலமம் நேபாளம் பாண்டி என்னைக்கு வந்து அதெல்லாம் எனக்கு அந்த கர்மாந்திரம் எல்லாம் எனக்கு வேணாம். முட்டை எத்தினாச்சு என்ன ஊச்சா சாய் வரேன் கேப் தர மேப் தர எல்தூர் வில்வாணி ஆனமலை கைத்தர் கோயில் ஆனவாடி குரிமலை குரிமலை தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கேரளா அந்த மாதிரி நாடு பெரிய ஆளுங்க கவர்மெண்ட் ஆள் நினைச்சேன். ஒரு ஆம்பளை பொண்ணு தள்ளி மெரிக்கலாம். பப்பரம் திராவிடம் தெங்கணம் வேதமம் நேபாளம் பாண்டி மலையாளம் ஆணவம் மந்திரிகம் மத்திய துவாரகை சேது ஹஸ்னாபுரம் அவனி 56 தேசத்திலே சிறந்த தலைநகர் எதிராக இந்த உலகத்திலே யாருக்குமே வணங்காத முடிவெடுத்தவன் நீலா கரமடையும் நந்தியவட்ட மாலை கரித்த நரருக்கெல்லாம் அதிபன் வெங்கட சரீரமுற்றவன் கனரேகை படைத்தவன் அத்தார சிங்கம்பலம் படைத்தவன் அரவக்கேதனன் அரவ கொடியோன் துரோதனன் துரியோதனன். நீங்க தான் அவரை கொடியா சொன்னாரு 10,000 செய்ய போலாம் யானை போலாம் கைது போலாம் அவரை கொடிலடா அரவம்னா என்னடா பாம்பு பாம்பு பட்டின் ஓம்பு அரவம்னாடா பாம்பு பாம்பு அந்த பாம்பு கொடியோன் அதான் அரவ கொடியோன் பாம்பு பாட எடுத்து பாகல கதை ஓட்டு அவர் போய் 5 மணி ஆக போகுது. எத்தனை ஆயிடுச்சுங்க பலம் 10,000 சிங்க பலம் நம்ம எந்த பயம் இல்ல மெட்ராஸ் போலாமான்னு 10,000 சிங்கம் காட்டுல இருக்கிற சிங்கம் வீட்டு வச்சா வீட்டுல இருந்து அப்பா காட்டுக்கு போய் புல வாங்கி வந்தால சிங்கம் 10,000 சிங்கம் பலம் சிங்கம் புல விட்டாதான் வரும். ஒரு சிங்கம் புள்ள கொடுத்தா ஒரு சிங்கம் தானே பலம். எங்க அப்பா புள்ள கொடுத்தானா 10,000 20,000 பலம் கூட வரும். அப்பேற்பட்டாலும் கைய கண்ணு தெரியல கூட புடிச்சான்னு வச்சுக்க ஒரே பையன் கூட வெளியே போக முடியாது.
இல்ல குச்சிக்கிறாரு பாத்துக்கிறேன். தப்பிச்சிட்டியா? இல்ல என்ன பிடிக்கல. எத்தனை பேர் பிடிச்சான். அப்படி என்ன பண்ண மேட்ச் சென்ட் ஆச்சுன்னா 7 நாள் கேட்க மாட்டேன். அப்படி இருக்க அவனி 55 தேசத்து அரசர்களும் என் பாதத்தை பார்த்து வணங்கக்கூடிய நேரத்திலே நான் எப்படி ஆட்சி புரிகிறேன்? யார் வந்து தெரியுமா? யாரு? சமதனா வந்து யாரு? அவர் தான் டெல்லியில மாடு மேய்ச்சார். மன்றாத்துல ஒரு மாடு இருக்கு, பால் கறக்கும். சரி பிடிச்சா பலமா நீ போய் பிடிச்சா வேலைக்காரன் எனக்கு வண்டி வேணாம் கொடுங்க. சரி அனுப்புறேன் வந்து எப்படி எப்படி பச்சை பவளம் முத்து ரத்தினம் மாணிக்கம் மரகதம் பவழமுத்து நீலபச்சை வைடூரியம் புஷ்பராகம் ஓமேரகம் 9 சாம்பார் ராஜா உன் தடு கிட்டி பிச்சிக்கலாம். மகன் இல்லையா? மாணவன் அது குடிக்கிறாரு தனி சிவா அவங்க பையன் வராங்களான்னு கேட்டான். கண்டிப்பா சிவா அவங்க பையன் 2 பேரும் ஆட்டுக்கு வராங்க. யாருக்கு தெரியுமோ ஒப்பனாச்சு போட்டு படிக்கிறாரு. போயிட்டு நான் ஒப்பேன் இல்ல இப்ப ஏய்க்க முடியாது. சந்திரா 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 ஏய் தம் 9 நவரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமணி மாமடத்தின் சின்ன தங்கி அஸ்னாபுரத்தை ஆட்சி புரியக்கூடிய நேரத்தில் எனக்கு கீழுள்ள அவனி 55 தேசத்து அரசர்களின் பாதத்தை பார்த்து வணங்க இந்த உலகத்திலே எனக்கு எதிரிகள் உண்டா? எதிரிகள் யாருமே கிடையாது. எனக்கு பகைவர் உண்டா? கிடையாது. என்னை ஜெயிக்க மன்னர்கள் உண்டா? மகாராஜா இருக்கின்றார்களா? யாரு மகாராஜா? அந்த பாண்டவர்கள். எப்படி? ஏய் பாண்டவர்கள் எங்க பிறந்தாங்க? காட்டுல பிறந்தவங்க பாண்டவர்கள். ஓமப்பய தருமன் இருக்கின்றானே, அவன் யாருக்கடா பிறந்தான்? பாண்டி குந்திக்கு. யாருக்கு? பாண்டி குந்திக்கு. யாருக்கு? பாண்டி குந்திக்கு. ஓமப்பயல் தருமன் இருக்கின்றானே, ஆமா, அவன் யமனுக்கு பிறந்தவன். அந்த கருமூஞ்சி பையன் தடி பேமன் இருக்கின்றானே, அவன் யாருக்கடா பிறந்தான்? ஓட்டுவாராஜனுக்கு குந்தமா தெரியுமா? இல்லடா. ஏய் வீசக்கூடிய காற்றுக்கு பிறந்தவன் அந்த பேமன். ஆளுக்கு பிறந்தவன் பேமன். வேடை பையன் இந்த உலகத்திலே உடம்பெல்லாம் யோனியா போக பெற்றவன் யாரா? அந்த தேவன் அர்ஜுனன்.
மீதமுள்ள நகர சகாதேவர்கள் பாரணி அசுரன் என்று சொல்லக்கூடிய இரட்டையருக்கு பிறந்தவர்கள் ஒவ்வொருவனுக்கு பிறந்தவர்கள் எனக்கு அவர்கள் தான் பகைவர்கள் எப்படி தெரியுமா பெரிய பலாகரியை கொண்டு வந்தான் இந்த பேண்ட் பையா உங்களாலே தடா கீஞ்சு போகுது வச்சு 10,000 துணி எடுத்தாங்க அப்படி நாங்கள் 100 பேர்கள் பாண்டவர்கள் 5 பேர்கள் இரண்டை ஒன்றுபடுத்தினால் 105 நாங்கள் 105 பேர்கள் யாரு என் பங்காளி பாண்டவர்களும் நாங்களும் 105 பேர்கள் கண்ணன் கொண்டு வந்த கனியிலே பிரித்தெடுத்த சுரைகளை எத்தனை 105 அப்படி 105 சுரைகளாக இருக்க நாங்கள் 105 பேர்களாக இருக்க தலையா ஒரு சுளையாக எடுத்துக்கொள் என்று கட்டளையிட்டு தவறு கிடையாது தடுத்தண்டா தடிபேம என்னடா செய்தான் 52 சுளையை பாதி பாகம் கேட்டோம் நாட்டிலே பாகம் கேட்டிருந்தால் அப்போதே பலகை என்பது என்னடா பொருள் சாதாரண உண்ணக்கூடிய பொருள் பாகம் கேட்டாங்க குளிக்கின்ற குளந்தனிலே கூர்வசி நாட்டினை உண்ணக்கூடிய உணவிலே விஷத்தை கலந்து பாண்டவர்களை மடிக்க முடியவில்லை என்ன செய்ய தெரியுமா